தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 5ஆம் திருமுறை பதிகங்கள் திருநாவுக்கரசர் சுவாமிகளால் பாடப்பட்டது. அப்பர் என்று போற்றப்படக்கூடிய திருநாவுக்கரசர் சுவாமிகளால் பாடப்பட்டதுதான் 5ஆம் திருமுறை. இந்த திருமுறையில இறைவனை ஒரு அடியவர் பற்றி இருக்கக்கூடிய பொழுது எப்படிப்பட்ட உணர்வு, அது எப்படிப்பட்ட இன்பம் தரக்கூடியதுங்கிறத மாதிரி ஒரு பாட்டு வரும். அதாவது அந்த பாடலை பார்த்தா அது அப்படியே நாம காட்சி, ஒரு திருநாவுக்கரசர் காட்சிப்படுத்தி இருக்கிற விதம், அதாவது ஒரு மாலை பொழுது வானத்துல அழகான நிலவு இருந்துகிட்டு இருக்கு, தென்றல் காற்று வீசிக்கிட்டே இருக்குது. அந்த மாலை பொழுது, அதாவது வண்டுகள் ரீங்காரம் விட்டு இருக்கக்கூடிய நந்தவனத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நீர்நிலை, அதாவது இயற்கையாக தோன்றிய நீர்நிலை. அப்ப அந்த நேரத்துல ஒரு இனிமையான வீணையின் நாதமும் கேட்டுக்கொண்டிருக்கு. அதாவது பாருங்க, மாலை பொழுது, ஒரு புறம் வீணையின் நாதம், வானத்துல நிலவு, தென்றல் காற்று. காலம் எப்படிப்பட்ட காலம்? முதுவேனில் அல்ல, இளவேநீர் காலம். இந்த காலத்துல இருக்கும்போது எவ்வளவு இனிமையாக, எவ்வளவு ஆனந்தமாக, எவ்வளவு தன்மையாக நம்முடைய உள்ளமும் உடலும் உணருமோ அப்படிப்பட்ட இன்பத்தை தரக்கூடியதுதான் இறைவனின் பாதங்கள். அவனை எண்ணிக்கொண்டிருக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் இத்தகையது. மிகவும் சிறப்பு வாய்ந்த பாட்டு அது. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிளம் வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. இப்படி இறைவனின் பாத கமலங்களை, இறைவனை நினைத்தபடி இறைவனின் பாத கமலங்களை பற்றி கொண்டிருக்க போவது நமக்கு ஏற்படக்கூடிய இன்பம் இயற்கை தரக்கூடிய இத்தகைய இன்பங்களை சார்ந்தது. ஆக இயற்கையையும் இறைவனையும் பிரிக்க முடியாது. இறைவனால் படைக்கப்பட்டது இயற்கை. அந்த இயற்கையோடு இணைந்திருப்பவர், ஈர்ந்திருக்கக்கூடியவர் தான் இறைவன் என்ற கருத்தை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே. சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே.